إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை, அல்லாஹுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி பேச இருக்கிறோம். அந்த தோழர்களை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை பற்றிய நம்முடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட நிஅமத்துகளை மார்க்கத்தை புரிந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வார்த்தையிலிருந்து நான் என்னுடைய இந்த பேச்சை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ நதர ஃபீ குலூபில் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத், தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை தான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவருடைய உள்ளத்தை விட, கல்பை விட மிக சிறந்ததாக அல்லாஹ் கண்டான். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி, அல்லாஹ் முஹம்மதை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஃபப்தஅஸஹு பிர்ரிசாலத்திஹி, அவரை அல்லாஹ் தூதராக ரசூலாக அனுப்பி வைத்தான். சும்ம நதர ஃபீ குலூபில் இபாத், அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய அடுத்த அடியார்களை கவனித்தான். அதாவது முதலில் உள்ளங்களை கவனித்து மிகச்சிறந்த உள்ளமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவர்களை நபியாக ரசூலாக அல்லாஹ் ஆக்கினான், அனுப்பினான். பிறகு அல்லாஹ் திரும்பவும் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களையும் அல்லாஹ் ஆராய்கிறான். அப்போது அல்லாஹ் பார்க்கிறான் யாருடைய உள்ளம் மிகச் சிறந்தது என்று. பஅத கல்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய உள்ளத்திற்கு பிறகு, கல்புக்கு பிறகு மிகச்சிறந்த உள்ளம் எது என்று அல்லாஹ் பார்த்தான். ஃபவஜத குலூபி அஸ்ஹாபிஹி கைர குலூபில் இபாத் ஃபஜஅலஹும் உஸராஅ நபிஹி, பிறகு அல்லாஹ் பார்த்ததிலேயே நபித்தோழர்களுடைய உள்ளங்கள் தான் மனிதர்கள் எல்லோருடைய உள்ளங்களை விட மிகச்சிறந்த உள்ளமாக இருக்கின்றன என்பதை அல்லாஹ் பார்த்து பிறகு அவர்களை அந்த நபியின் தோழர்களாக, அவரோடு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். முஸ்னத் அஹமதிலே இந்த செய்தி, இந்த நபித்தோழருடைய இந்த செய்தி 3600வது செய்தியாக இது இடம்பெறுது. ஆக இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் தஆலா
மனிதர்கள் எல்லாருடைய உள்ளத்தை விட மிகச்சிறந்த உள்ளமாக நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பார்த்தான். ஆகவேதான் அவர்களை நபியாக, ரசூலாக, முழு மனித சமுதாயத்திற்கும் மிகச்சிறந்த தூதராக, இறுதி தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு அந்த தூதரோடு வாழ்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் போது அதிலேயே யாருடைய உள்ளம், அவருடைய உள்ளத்திற்கு பிறகு, கல்புக்கு பிறகு மிகச்சிறந்த கல்பு என்று அல்லாஹ் பார்க்கிறான். ஆக எல்லா மனிதருடைய கல்வை விட மிகச்சிறந்த கல்பு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய கல்புதான் என்று அல்லாஹ் பார்த்து அவர்களை அந்த நபியோடு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அவர்களுக்கு சிறந்த தோழர்களாக, துணைவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அப்போ நாம ஏன் ரசூலுல்லாஹ்வோடு தேர்ந்தெடுக்கப்படலை? ஏன் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முப்பாட்டனார்கள் அல்லது நமக்கு முன்னாடி வாழ்ந்த 100 வருஷம் அல்லது 200 வருஷம் அல்லது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை? ஏன் மறுமை நாள் வரைக்கும் பின்னாடி வரக்கூடியவர்கள் யாரும் தேர்ந்தெடுக்கப்படலை? ஏன்னா நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வால் ஹைராக இருக்கக்கூடிய உள்ளங்களாக இல்லை. அப்போ அல்லாஹ் பார்த்ததிலேயே மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அவருடைய அடியார்களில் மிகச்சிறந்த உள்ளங்கள் கொண்டவர்களாக அல்லாஹ் அந்த நபியின் தோழர்களுடைய உள்ளங்களை பார்த்ததால் தான் நபியோடு இருக்கக்கூடிய தகுதி இவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அப்போ இந்த செய்தி ரசூலுல்லாவிடமிருந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக்கொண்ட செய்தி என்ற இது ஒரு மறைவான விஷயம் என்ற உள்ளங்களை அல்லாஹ் பார்த்தது, தேர்ந்தெடுத்தது, இதெல்லாம் மறைவான விஷயங்கள். அப்போ மறைவான விஷயங்களை ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார் என்றால் அவர் தன்னுடைய கற்பனையில் சொல்லுவது அல்லது, அது அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கேட்டதை கொண்டுதான் அவர் சொல்லுவார் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். ஏனென்றால் நபித்தோழர்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் மீதோ நபியின் மீதோ எந்த விதத்திலும் அவர்கள் கற்பனையை கொண்டு பொய் சொல்கிறவர்கள் அல்ல. அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் பிதஅத்துகளை நுழைத்து பொய்களை பரப்புகிறவர் அல்ல. அப்போ இப்படிப்பட்ட நபித்தோழர்களை நாம் அவர்களை பற்றி நம்முடைய நம்பிக்கையை முதலில் அவருடைய இந்த சிறப்பிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக அவர்கள் உள்ளங்களால் உண்மையானவர்களாக, மிகச்சிறந்த ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, அதாவது இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது, அவர்கள் நபியின் தோழர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே அவருடைய உள்ளங்கள் தூய்மையான நல்ல உள்ளங்களாக இருந்திருக்கிறது. அந்த நல்ல உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளங்கள் இருந்ததால் தான் நபிக்கு தோழர்களாக இருக்கக்கூடிய தகுதி இவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் யாரும் நபியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெறவில்லை. இன்று நாம் எங்கோ 1500 வருடங்களுக்கு பின்னாடி நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நமக்கு அந்த தகுதியை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. ஏன் அவரோடு இருக்கவில்லை? நம்முடைய உள்ளங்களும் நபி தோழர்களின் உள்ளங்களும் ஒரு காலம் சமம் இல்லை. அவர்கள் நம்மை விட மிகச்சிறந்த உள்ளங்கள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபி தோழர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பேணுவதில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அவர்களை விமர்சிப்பதோ, அவர்களை திட்டுவதோ, அவருடைய குறைகளை பேசுவதோ மார்க்கத்திலே ஹராமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அஹ்லு சுன்னாவை பின்பற்றக்கூடிய நல்லோர்களுடைய வழிமுறைப்படி நாம் ஒரு சரியான கொள்கையில எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு காலம் எந்த நபித்தோழரையை திட்டுவதோ, விமர்சிப்பதோ, அவருடைய குறைகளை பேசுவதோ நமக்கு மார்க்கத்தில் ஹராம். இது ஹராம் என்பதற்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வே அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், பாருங்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبا மா அத்ரக முத்த அஹதிஹிம் வலா நிஸ்பஹி. அதாவது உங்களில் ஒருவர் அவர்களுடைய தர்மத்தை போல ஒரு காலம் தர்மம் செய்ய முடியாது. நீங்கள் உஹுது மலை அளவுக்கு தங்கத்தை எடுத்து தர்மம் செய்தால் கூட, உஹுது மலை தான் மதீனாவிலே இருக்கக்கூடிய மலைகளிலே மிகப்பெரிய மலை. இப்போது மதீனாவுக்கு போகிறவர்கள், அவர்கள் அந்த மதீனாவிற்குள் நுழைந்த பிறகு அவர்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காட்சியாக ஒன்றை பார்ப்பார்கள், அதுதான் உஹுது மலை. அவ்வளவு உஹுது மலை அளவுக்கு அது முழுக்க தங்கமாக இருந்து அந்த தங்கத்தை அப்படியே எடுத்து நீங்கள் தர்மம் செய்தால் கூட அந்த என்னுடைய தோழர்கள் அவர்களுடைய 2 கைகளை இணைத்து ஒரு முத்து அளவுக்கு செய்த தர்மம் இருக்குமே, அந்த தர்மத்திற்கு அது ஈடாகாது. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் குறைத்து சொல்லுகிறார்கள். 2 கைகளை சேர்த்து ஒரு முத்து,
அந்த முத்திலே பாதி என்றால் ஒரு கை கொள்கிற அளவுக்கு, ஒரு கையில் இப்படி அள்ளி எடுத்து போடுகிற அளவுக்கு ஒரு தர்மத்தை சஹாபாக்கள் செய்திருந்தால், இந்த தர்மம் இருக்கிறதே வெறும் ஒரு கையில் ஒரு கைப்பிடி எடுத்து போடக்கூடிய தர்மம், இந்த தர்மமும் நீங்கள் உஹுது மலை அளவுக்கு தங்கத்தையே தர்மம் செய்தாலும் ஈடாகாது. ஆக ரெண்டு விஷயத்தை இங்க தெரிந்து கொள்ளணும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோட அந்தஸ்தை எவ்வளவு உயர்த்தி சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய தர்மம் தங்கமாக இல்லை என்றால் கூட வெறும் கைப்பிடியில எடுத்து போடக்கூடிய வெறும் தானியத்தை எடுத்து தர்மம் செய்திருந்தாங்க கூட, வெறும் அரிசியையோ பருப்பையோ கோதுமையையோ ஏதோ ஒன்றோ அவர்களுடைய கையிலே அள்ளி கொடுத்த தர்மமாக இருந்தால் கூட, இந்த தர்மம் இருக்குது, இது நீங்கள் ஒரு உஹது மலை அளவுக்கு தங்கத்தையே தர்மம் செய்தால் கூட அதுக்கு ஈடாகாது என்று சொல்லுகிறார்கள். இதை சொல்லும் போதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், ஆகவே என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை 3673வது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து எவ்வளவு மகத்தான அந்தஸ்து. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது பொதுவாக நபி தோழர்களை இழிவாக பேசுவது, அவர்கள் மீது குறை சொல்லுவது, அவர்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுவது, அல்லது அவருடைய வரலாறுகளே அவருடன் ஏற்படக்கூடிய மனிதன்கிற முறையில் ஏற்பட்ட குறைபாடுகளை எல்லாம் பெரிதுபடுத்தி அவர்கள் என்ன சாதாரண மனிதர்கள் தானே என்பதை போல மக்களிடம் பேசுவது இருக்குதே, இப்படி பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த எச்சரிக்கையுடைய வார்த்தையை ரசூலுல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறார்கள் தெரியுமா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். வார்த்தையுடைய ஆரம்பம் அல்லாஹ் அல்லாஹ். அதாவது இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அந்த வார்த்தையில முழுமையாக அந்த செய்தியை சொல்லாமல், வார்த்தை வெறும் அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் சொல்லி ஒருத்தரை அச்சுறுத்துவது. ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு அப்படியே வானத்தை நோக்கி கையை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்று எவ்வளவு எச்சரிக்கை செய்வதா இருக்கும். அப்படிப்பட்ட எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்லுங்கள், லா தத்தஹிதூஹும் கரபன் பஅதி, அவர்களுடைய விஷயத்தில் என்னுடைய காலத்திற்கு பிறகு அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அல்லது அவர்களை சாதாரணமாக நினைக்கக்கூடிய விதமாக நீங்கள் அவர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அவர்களை அலட்சியமாக நீங்கள் எடுத்து விடாதீர்கள். சொல்லிவிட்டு சொல்லுங்கள், ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் ஒருத்தர் அவரை நேசிக்கிறாரோ அவர் உண்மையில் என்னை நேசிப்பதால் தான் அவர்களை நேசிப்பார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது வைத்திருக்கிற நேசத்திற்கு அளவுகோல் அடையாளமாக எதை சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் என்னுடைய தோழர்களை நேசித்தால் உண்மையில் நீங்கள் என்னை நேசித்தால்தான் நீங்கள் என்னுடைய தோழர்களை நேசிப்பீர்கள். பாருங்கள் அடுத்து, வமன் அபகதஹும் ஃபபிபுக்தி அபகதஹும், எவர்கள் என்னுடைய தோழர்களை பகைக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை பகைப்பதால் என்னை வெறுப்பதால் தான் அவர்கள் என்னுடைய தோழர்களை வெறுப்பார்கள். பாருங்கள் அடுத்து, வமன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி, எவன் யாரெல்லாம் என்னுடைய தோழர்களிடம் பகைத்துக் கொள்கிறானோ அவன் என்னை பகைத்து விட்டான். வமன் ஆதானி ஃபகத் அதல்லாஹ், எவன் என்னை பகைத்து விட்டானோ அவன் அல்லாஹ்வையே பகைத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ்வின் மீதான பகை வரைக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எப்படி, அது எங்கெங்க தொடர்ந்து சங்கிலியாக போய் தொடுகிறது என்று கவனிங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை எடுத்து சொல்லி நீங்கள் என் தோழர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீதான பயத்தை ஒரு மனிதனுக்கு சொல்லுவதோடு, நீ என்னுடைய தோழனை நேசித்தால் நீ என்னை நேசிக்கிறாய் என்று அர்த்தம், என்னுடைய தோழனை நீ வெறுத்தாய் நீ என்னை வெறுக்கிறாய் என்று அர்த்தம். என்னை பகைக்கிறவன் எப்படிப்பட்டவன்? தோழர்களை பகைப்பான். உண்மையில் அவன் என்னை பகைத்தவன் உண்மையில் அல்லாஹ்வை பகைத்து கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஹதீஸை இது சஹீஹாக 3862வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக என்னுடைய தோழர்கள் விஷயத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அவர்களை நீங்கள் விமர்சனத்திற்கு இலக்காக ஆக்கி விடாதீர்கள் சொல்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதை கொண்டு நீங்கள் அவர்களை
விமர்சனம் செய்வதற்கு இலக்காக ஆக்கிக் கொண்டு அவர்களை துன்புறுத்தி விடாதீர்கள். அதாவது இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்னுடைய தோழர்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் என்னை துன்புறுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த துன்புறுத்தல் என்பது ஒரு நபி தோழரை அவர்கள் இன்று நம்மோடு உயிரோடு இல்லை என்றால் கூட அவர்களை விமர்சிப்பது, திட்டுவது அல்ல அவர்களை குறைபடுத்தி பேசுவது என்றால் அது எப்படி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை முன்னாடி நின்று கொண்டு அவர்களை விமர்சித்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை குறைபடுத்தி பேசினால் அது எப்படி அவர்களுக்கு துன்பமாக தெரியுமோ, அந்த துன்பத்தை ஒரு மனிதன் ஒரு நபியின் தோழர் இருக்கும்போது கொடுத்தால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபிக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குமோ அது போன்றதுதான் இன்றும் மறுமை நாள் வரைக்கும் யாராவது தோழர்களை விமர்சித்தால், துன்புறுத்தினால் அது உண்மையில் கடைசியில் அல்லாஹ்வை துன்புறுத்தியதாக ஆகும் என்று ஹதீஸிலே முடிக்கிறார்கள். அது அல்லாஹ்வுக்கு துன்புறுத்தலை தருவது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய முடிவு என்ன ஆகும் நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆக நபியின் தோழர்களை பற்றி நாம் மிக தெளிவான கொள்கையை கொண்டிருக்க வேண்டும். இந்த கொள்கையிலே வழிகட்டு போனதிலே முதல் சமுதாயம் யார் தெரியுமா? ராஃபிதா, ஷியா. ராஃபிதா என்றால் தோழர்களை நிராகரித்து விட்டதினால் அவர்களை திட்டுவது, ஏசுவது, அவர்களை சபிப்பது, அவர்களை காஃபிர் என்று சொல்லுவது என்கிற அளவிற்கு போனதினால்தான் அவர்களை ராஃபிதா என்று சொல்லப்படும். ரஃபத் செய்தவர்கள். ரஃபத் என்று சொன்னால் நபியின் தோழர்களை இழிவுபடுத்தி அவர்களை திட்டுவதை கொண்டு அவர்களை நிராகரித்தவர்கள். அவர்களுக்காகத்தான் அந்த பெயர் ராஃபிதா. ஷியா என்ற பெயர் அவர்கள் தங்களுக்கே சூட்டி கொண்ட பெயர். ஷியா என்கிற பெயர் உண்மையில் அஹ்லு சுன்னா ஷியாக்களுக்கு சூட்டிய பெயர் அல்ல, வரலாறு இல்லை. அவர்கள் தங்களை ஷியா என்று சொன்னார்கள். ஏன்னா ஷியா என்று சொன்னால் ஆதரவாளன், சப்போர்ட்டர் என்று அர்த்தம், சப்போர்ட் செய்கிறவன் அர்த்தம். என்று அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு ஷியாஉ அலி, நாங்கள் அலியின் ஆதரவாளர்கள் என்று சொன்னார்கள் வரலாறுலே. அப்ப அலியின் ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டதை கொண்டு அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் தான் ஷியா. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய சரியான அகீதாவில் இருந்த தோழர்கள், குறிப்பாக நபி தோழர்களில் இருந்து இது ஆரம்பமாகிறது. நபியின் தோழர்களும் சரி, அதற்கு பிறகு வந்த தாபியோன்கள், தபோதாயினாக, இன்னும் அதற்கு பிறகு வந்த இமாம்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் எல்லோருமே ஷியாக்களை வெறும் ஷியாக்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சப்போர்ட்டராக, ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் மிகப்பெரிய பொய்யும் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் வழிகேட்டை பரப்புவதற்கு செய்த ஃபித்னாவுடைய வார்த்தை. ஆனால் அடையாளப்படுத்துவதற்காக இன்று நம் நடைமுறையில் ஷியா என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்களை புரிந்து கொள்வது எப்படி தெரியுமா? அவர்கள் ராஃபிதா என்று சொன்னால் அவருடைய அடையாளத்தின் மிக முக்கியமான கொள்கையை தொடங்குவது எங்கிருந்து தெரியுமா? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை எதிர்த்தது, அவர்களை இழிவுபடுத்தியது. அதிலும் மிக மோசமாக அவர்கள் இழிவுபடுத்தியது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து ஆரம்பித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து ஆரம்பித்து, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து ஆரம்பித்து, இப்படி இன்னும் நபி தோழர்கள் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு மட்டுமே உள்ள சிலரை தவிர அத்தனை நபி தோழர்களை காஃபிர்கள் என்று சொல்லுகிற அளவிற்குள்ள கொள்கைதான் ராஃபிதா ஷியா உடைய கொள்கை. அந்த ராஃபிதா ஷியாவுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய தலைமையிலே மிக மோசமான தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஈரானை இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ராஃபிதா ஷியா கூட்டம். ஆக இந்த இடத்தில் நபித்தோழருடைய அந்தஸ்தை தெரிந்து கொள்ளும் போது ஒரு பக்கம் அவர்களுடைய எதிரிகளாக வரலாறிலே யாரை நாம் முதலில் அறிய வேண்டும் என்றால் இவர்களைத்தான் அறிய வேண்டும். இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் ஹவாரிஜிகள் என்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த படு பாதகர்கள். மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை பற்றி இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஃபித்னாவை இந்த பூமியில உண்டு பண்ணுவார்கள். எப்படி? முஸ்லிம் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய, முஸ்லீமாக இருக்கும் ஒரு ஆட்சியாளர், அவர் பாவியாக இருக்கலாம், வழிகேடராக இருக்கலாம், அவர் பல பாவங்களை செய்யக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆட்சியாளருக்கு கீழே திரண்டு ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளருக்கு கீழே
மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு தேசமாக இருந்தால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வன்மத்தையும் குரோதத்தையும் பொய்களையும் அல்லது அவருடைய குறைகளை புறம் பேசுவதை கொண்டும் மக்களுடைய உள்ளங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவதை கொண்டு அந்த ஆட்சியாளரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போடக்கூடிய கலகக்காரர்கள் தான் யார் தெரியுமா? ஹவாரிஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் ஹவாரிஜு கிலாபுன்னார். ஹவாரிஜுகள் என்கிற இந்த கூட்டம் நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஒரு கூட்டம் தான் ஹவாரிஜுகள். இந்த ரெண்டு கூட்டங்களுமே வரலாறில் நபியின் தோழர்களுக்கு எதிராக கடுமையாக அவர்களை கொல்லுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களை கொல்வதற்கு முன்பே அவர்களை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து மக்களை அவர்களுக்கு எதிராக திருப்புகிற வேலையை செய்தவர்கள் தான் இந்த ஷியா ராஃபிதாவும் ஹவாரிஜுகளும். வரலாறு சகோதரர்களை, வரலாறு எப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது நாம் முட்டாளாக ஆகிவிடுவோம். எப்போதும் சரி, இப்போது கூட எவ்வளவோ தகவல்களை எங்கெங்கிருந்தோ எத்தனை வழிகளில், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அது இது டிவி, அத்தனை வழிகளிலும் வரலாறு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் மனிதனுடைய மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? மறதி. இந்த மறதியின் காரணமாக இதே ஷியா ராஃபிதா, குஃபார், காஃபிர், முர்தத் இப்படிப்பட்ட ஈரானுடைய ஆட்சியாளர்கள் அவர்கள் இதே காலகட்டத்திற்கு சில வருடங்கள், சில மாதங்களுக்கு முன்பு கூட அவர்கள் முஸ்லிம்களுடைய சுன்னி முஸ்லிம்கள், சுன்னாவின் முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம்களில் ரெண்டு வகைதான், ரெண்டே வகைதான். எப்படி? ஒன்று நேர்வழியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அஹ்லு சுன்னா. இரண்டாவது வகை அஹ்லுல் பிதா, அதாவது பிதத்துகளால் வழிகட்டு போயிருப்பவர்கள். இந்த ரெண்டு வகை முஸ்லிம்கள் உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் உண்டு, எல்லா நாடுகளிலும் உண்டு. ஆனால் மூன்றாவது ஒரு வகையாக இவர்களும் முஸ்லிம்கள் தான் என்று நம்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம்களாக சொல்லப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? ராஃபிதா கொள்கையை கொண்டிருக்கிற ஷியாக்கள். ஆனால் இவர்களில் எவர்கள் இந்த ஷியா ராஃபிதா கொள்கையிலே உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் உம்மத்துடைய உலமாக்களுடைய இஜ்மா, யோகோபித்த முடிவின்படி தீர்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாமில் உள்ளவர்கள் அல்ல. ஏன்? அவர்கள் அபூபக்கரை திட்டுபவர்கள், உமரை திட்டுபவர்கள், அன்னை ஆயிஷாவை விபச்சாரி என்று, வேசி என்று பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு அது கொள்கையாகவே உண்டு, அவருடைய அகீதாது. அவர்கள் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை, மறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறவர்கள். இப்படி எத்தனையோ வழிகேடுகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் தான் ராஃபிதா ஷியா. அவர்களாக இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைமை மக்கள், அந்த கூட்டம், அவர்கள்தான் எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் மிகப்பெரிய இரத்த களறியை ஓட்டியவர்கள். குறிப்பாக சிரியா, ஈராக், லெபனான், யமன், இன்னும் பலஸ்தீன், கஸ்ஸா. கஸ்ஸாவிலே கூட இரத்த களறி ஓட்டுவதற்கு யூதனுக்கு, யகூதிக்கு தூண்டி விடுகிற வேலையை செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் தான் ராஃபிதா ஷியா ஈரான். ஏன்? அமைதியாக இருக்கிற பொறுமை, அவர்கள் பலவீனத்திற்காரனாக தங்களுக்கு சக்தியற்ற நிலையில் போர் புரிய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட நீங்கள் போர் புரியுங்கள் என்று தூண்டிவிட்டு, ஹமாஸை தூண்டிவிட்டு, அதன் காரணமாக கொத்து கொத்தாக பல லட்சம் மக்கள் கொல்லப்படுவதற்கு எல்லா விதமான வேலையை செய்தவர்கள் தான் இந்த ராஃபிதா ஷியா சகோதரர்களே. இதை எப்போது இந்த வரலாறை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ சகோதரர்களே, நாம் ஏமாந்து விடுவோம். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். நம்முடைய நபியின் தோழர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்மையே காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய தலைவன் சாவும் பொழுது அவனை ஷஹீத் என்று சொல்லுகிற இடத்தில் இருந்துதான் நம்முடைய முஸ்லிம்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள். ஷஹீத் என்ற அந்தஸ்து என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வின் பாதையில் ஒரு உயிர் கொடுக்கும் போது அவரைத்தான் ஷஹீத் என்று சொல்லப்படும். அப்போது கூட ஒரு சட்டம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதரையும் நாம் ஷஹீத் என்று நேரடியாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவருடைய உள்ளம் இஹ்லாஸாக இருந்ததா, அல்லாஹ்வுக்காக ஒரு ஷஹீதானாரா இல்லையான்னு எப்படி எனக்கும் உங்களுக்கு தெரியும்? அவர் எதற்காகவும் ஷஹீதாக ஆகியிருக்கலாம். ஆனால் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் இன்ஷா அல்லாஹ் ஷஹீத் என்று தான் ஒரு முஸ்லீமுக்கு சொல்லுவோம். ஆகவேதான் கஸ்ஸாவில் கொல்லப்படுகிற மக்களை கூட நாம் இன்ஷா அல்லாஹ் ஷஹீதாக இருப்பார்கள் என்று தான் சொல்லுவோம். அந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடம் அடைவார்கள் என்று சொல்லுவோம்.
பொத்தாம் பொதுவாக யாரையும் நாம் ஷஹீத் என்று சொல்லக்கூட இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை சகோதரர்களே. யாரையும் ஷஹீத், ஷையத், குத்துப் சொல்றார்களா இல்லையா? இது ஒரு அறியாமையுடைய வார்த்தை. ஏன் ஷஹீத் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டதனாலும் ஷஹீத் என்று ஒருத்தரை முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்து ஒருத்தருடைய இஹ்லாஸை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து. ஆகவே அல்லாஹ் தான் அறிந்தவன் ஷஹீதா இல்லையா என்பது. ஆகவேதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை இன்ஷா அல்லாஹ் ஷஹீதாக இருப்பார் என்றுதான் உண்மையான ஒரு முஸ்லீமுடைய விஷயத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு காஃபிருடைய விஷயத்தில், ராஃபிதா ஷியாவுடைய விஷயத்தில் அந்த மனிதனை அமெரிக்காவை எதிர்த்தான் என்பதற்காக அதிலே அவர்கள் கூட்டு களவாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் எப்போதுமே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்லியிருக்கார், அர்-ராஃபிதா ஹமீருல் யஹூத் என்று சொன்னார்கள். ராஃபிதா ஷியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று சொல்லும்போது இமாம் இப்னு தைமியா எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார்? அவர்கள் யஹூதிகளுடைய கழுதைகள் என்று சொன்னார்கள். யஹூதிகளுடைய கழுதைகள், ஹமீருல் யஹூத் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் அதற்கு? வரலாறிலே நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னிருந்தும் சரி, அதற்கு பின்னிருந்தும் சரி, எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு இந்த உம்மத்துடைய சுன்னி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய, அது சுன்னாவில் உறுதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிதத்தில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாடுகளை கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து எல்லா விதத்திலும் சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்த படு பாதக கூட்டம் இந்த ராஃபிதா தான். அதற்கு மிக முக்கியமாக அதில் எல்லா சதிகளையும் செய்வதற்கு யகூதிகள் முன்னே இருக்கிறார் என்றால், அந்த யகூதிகள் எப்படி வருவார் என்றால் அது ராஃபிதா கழுதைகள் மூலமாக தான் வருவார்கள் என்கிறார்கள் இமாம் இப்னு தைமியா. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் 1000 பக்கங்களுக்கு மேலே இதற்கு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். மின்ஹாஜு சுன்னா அன்-நபவிய்யா. இந்த புத்தகத்துடைய வாசகத்தில் உள்ள ஒரு வாசகம் தான் ராஃபிதா ஹமீருல் யஹூத். ராஃபிதா ஷியாக்கள் அவர்கள் யகூதிகளுடைய கழுதைகள். ஒரு சரியான, ஒரு லேசான, ஒரு கொஞ்சமே இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி கூட நினைத்தால் புரிந்து கொள்ளலாம், எங்கேயும் சுன்னி முஸ்லிம்களை காப்பதற்காக ராஃபிதா ஷியா இதுவரைக்கும் எந்த வரலாறையும் செய்ததில்லை. நாம் வாழக்கூடிய காலத்திலும் சுன்னி முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கான எல்லா வேலைகளும் செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? பாருங்கள், லட்சக்கணக்கான முஸ்லிம்களை, குழந்தைகள், பெண்கள் அத்தனை பேரை கொத்து கொத்தாக சிரியாவிலே இதற்கு முன்பு இருந்தானே ஒருவன், பஷர் அசாதுங்கிற ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன், 20 சில்லற வருடங்களுக்கு மேலாக சிரியா முஸ்லிம்களை கொள்ளை செய்தவன், அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டை கொடுத்தவன் தான் இப்போது செத்த அலி காமினி. இது எந்த வரலாறு யார் மறக்க முடியும்? நினைத்து பாருங்கள். எங்கேயும் சுன்னி முஸ்லிம்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கு ராஃபிதாவுடைய கைதான் அங்கு முழு வேலை செய்திருக்கும். அங்கே ஆயுத சப்ளை செய்த அத்தனை மிகப்பெரிய சதிகாரத்தனத்தை செய்திருப்போர் ஈரானுடைய கை இருந்திருக்கும். இந்த சமீப கால 30 வருட வரலாறு. அதற்கு எல்லா விதத்திலும் யகூதிகளோடு மறைமுக கூட்டு வைத்திருப்பவர்கள் தான் இவர்கள். ஆகவேதான் இந்த கஸ்ஸாவுடைய போர் முடிவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் யகூதிகளுடைய தேசத்துக்கு எதிராக போர் புரிந்தது, அங்கே தாக்கியது, அவர்கள் இவர்களை தாக்கியது, இவர்களுக்கு நசாரா அமெரிக்காவை தாக்கியது, எல்லாத்திலும் நாடகத்தை பார்க்க முடியும். எங்கேயாவது யாராவது ஒருவர் இந்த ஒன்றை அவர் பதில் சொல்லட்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன தெரியுமா? உண்மையிலேயே ராஃபிதா ஷியா ஈரான் அவர்கள் கஸ்ஸா முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று இருந்திருந்தால் 2 வருடங்களுக்கு மேலாக கொத்து கொத்தா கொல்லப்பட்ட போது அவருடைய ஏவுகணைகள் ஏன் யகூதிகள் மீது வீசப்படவில்லை? அவருடைய ஏவுகணைகள் ஏன் அமெரிக்காவின் மீது வீசப்படவில்லை? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேவை. எங்கேயாவது கேட்டு பாருங்கள், பதில் கிடைக்காது. இரண்டாவது விஷயம், உண்மையிலே இவர்கள் ஏவுகணை வீசியது உண்மை என்றால் கஸ்ஸாவிலே என்ன நடந்ததோ, எவ்வளவு நம்முடைய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், அது போன்ற ஒரு பாதிப்பை அது அமெரிக்காவுக்கோ அல்லது யகூதிகளுடைய தேசத்திற்கோ எங்காவது நடந்ததாக ஒரு ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஆதாரம் இருக்காது. ஏஐ வீடியோவை நாமளே உருவாக்கி நாமளே பார்த்து கொள்ளலாம். அதுதான் பரவியது. இது உண்மை, அதுதான் பரவியது. இந்த மாதிரி நேரத்தில் எதிர்ப்பவன் தான் உண்மையான ஹீரோ என்று எப்பவுமே மக்கள் அறியாமையில் நம்பிக்கொள்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அறியாமை இங்கே ஒன்று இருக்கும். என்னென்றால், ஒருவன் என்ன கூட்டு களவாணித்தனத்தோடு தன்னை ஹீரோவாக ஆக்குவதற்கு என்ன ரகசிய உடன்படிக்கை வைத்துக் கொண்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும்போது உடனே நம்முடைய அறியாமை மக்கள், இருக்கிற அரபு நாடுகள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்களே,
அந்த இடத்தில் நீங்களோ இல்லை நானோ உட்கார்ந்தா ஒன்றும் செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. இந்த உண்மையை மறுக்க முடியுமா? ஏன்? ஒருவன் வீரனாக இருப்பது மட்டும் போதாது, அவன்கிட்ட ஆயுதம் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு ஒரு பதிலை எங்கேயாவது கேட்டு பாருங்கள். ஆயுதம் இல்லாதவன் போர் புரிகிறான் என்றால் அவன் முட்டாளா இல்லையா? உண்மையில் இருக்கிற சுன்னி நாடுகளுடைய முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவர்கள் அறிவாளிகள். தங்களிடம் ஆயுதம் இல்லை எனும் போது, அதுவும் ஆயுதம் உள்ளவனை கொண்டுதான் தங்களுடைய தேசத்தையே தங்கள் மக்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் எனும் போது, அவர்களால் ஆயுதம் உள்ளவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. புத்திசாலிகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒருவன் தன்னிடம் கையில எந்த ஆயுதம் இல்லை என்றால் அவன் போர் புரிய முடியாது. ஒருவன் வெறுங்கையில நீங்கள் நிற்கும்போது நான் இருக்கும்போது நம்மை குத்த வருகிறான் என்றால் ஒன்று தடுக்க முடியாது என்றால் ஓடுவோம். அவன் தான் புத்திசாலி. இல்லை, எனக்கு கையில் ஆயுதம் இல்லை, நான் நின்று கொண்டே தான் இருந்தேன், எனக்கு ஆயுதம் இல்லையே என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவோம்? முட்டாள், நீ ஓட வேண்டாமா என்று கேட்போமா இல்லையா? அதுபோல அவர்கள் ராஜதந்திரங்களை, ராஜாங்க நடவடிக்கைகள் மூலமாகத்தான் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய தேசத்தையும் தங்களிடம் இருக்கிற ஆயுள் வளத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு அவர்கள் எதிரிகளிடம் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய பிரச்சனைகளை, பாதுகாப்பை நாட முடியுமோ அதிலே அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஃபிதா ஷியா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய உதவிகள் மூலமாக அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவர்களுக்கு அவர்கள் முன்னேறியதன் அடிப்படையில் அவர்கள் முஸ்லிம் நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல் வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே. இதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு எதிரி, அவன் உங்களை தாக்குகிறான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அவனை தாக்குவீர்கள். இதுதான் உலக நீதி. இது ஒரு யதார்த்தமான புரிதல். ஆனால் உங்களுடைய எதிரி உங்களை தாக்கும்போது நீங்கள் வேறு ஒருத்தனை தாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள். ஆனால் ஒருவன் அப்படி தாக்கினான் என்றால் அவருடைய நோக்கம் யார்? நோக்கம் என்ன? இதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படின்னா சுன்னி முஸ்லீமுடைய நாடுகளை ஈரான், ஷியா, ராஃபிதா காபிர்கள் தாக்கினார்கள் என்றால் அது வெறுமனே அமெரிக்காவுடைய தளங்கள், ஆயுத தளங்கள் இருக்கிறது என்பதற்காக அல்ல. உண்மையிலே பட்ட அவனை அச்சுறுத்த வேண்டும், அவனுடைய இடத்தில் அடிக்க வேண்டும். தங்களுடைய முஸ்லிம் சகோதரன் அவர்கள் உண்மையிலே நம்பி இருந்தால் இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய தேசத்திற்குள் அவன் நுழைவதற்கோ கை வைப்பதற்கோ எந்த விதத்திலும் அவன் பின்வாங்கி இருப்பான். ஆனால் இதை கூட நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள் சகோதரர்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் கொள்கையில் அவன் வெளிப்படையான எதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலில் உங்களையோ என்னையோ யாரையுமே அவன் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுது அவன் உங்களுக்கு பின்னாடி வந்து தொழமாட்டான். ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை ஏற்கப்படாது. நீங்கள் ஒரு காஃபிரா இருக்கிறவரை பின்பற்றி நான் எப்படி தொழுவேன் தான் நினைப்பான். இதுதான் இதை விட மோசமானது. அவனை பின்பற்றி நாம் தொழ முடியாது. ஏன்? ஏனென்றால் அவனுடைய கொள்கை தெளிவா குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஹதீஸுக்கும் எதிரானது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸுகளை படித்தனே நபித்தோழர்களை பற்றி. சகோதரர்களை, நீங்கள் ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் பலர் பின்னாடி வந்தவர்கள் இல்லை. பாதியில் கேட்பது, அப்புறம் பாதி புரிந்து கொள்வது, பிறகு அதிலே குழப்பம் அடைவது, பிறகு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரி என்று நினைச்சுக்கிட்டு வாக்குவாதம் செய்வது, இது நம்முடைய மனநிலையில் வரக்கூடிய ஒரு நோய். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுக்காக முதலில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக இமாம் ஹுத்பாவிற்காக ஏறுவதற்கு முன்பே நீங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே. அது உங்களுடைய பெயர் மலக்குகள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏட்டிலே எழுதி விடுவார்கள். இமாம் ஏறிவிட்ட பிறகு மலக்குகள் வந்து அவர்கள் உட்கார்ந்து விடுவார்கள். ஆனால் பின்னாடி வந்த பிறகு உங்களுடைய பெயர் அதில் பதிவு செய்யப்படாமல் போயிடுமே, அதனுடைய வருத்தம், அதனுடைய கவலை நமக்கு வர வேண்டாமா? ஆகவே ஜும்மாவுடைய நேரத்தில் மிக சீக்கிரமாக வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களை, கொள்கைகளை தெரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச வாய்ப்பு இருப்பது ஜும்மாவுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய உரைகள், அந்த பேச்சுக்கள். அதுதானே இருக்கிறது. இல்லை என்றால் ஒவ்வொரு தடவையும் நம்ம எங்கேயாவது ஒரு மதசாலை போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஏதாவது பயானு உட்கார்ந்து எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லையே. ஜும்மாவுடைய நன்மைகள் அதிகம் நம்ம இழந்து விடுகிறோம், நேரங்களை வீணாக்கி விடுகிறோம். ஆனால் பாருங்கள், நம் வெளியில் எவ்வளவு நேரங்களை என்னென்ன விஷயங்களுக்காக வீணாக்குகிறோம். மொபைலில் எவ்வளவு நேரங்களை வீணாக்குகிறோம். எதையோ பார்த்து கொண்டு, எவ்வளோ பொய்களை கேட்டுக்கொண்டு, மார்க்க அறியாமல் எப்படி வழி தவறி போய் விடுகிறோம். அஹ்லு சுன்னாவுடைய பாதையில் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அஹ்லு சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் நபி தோழர்கள் மீது சரியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள்.
வழிகேடர்கள் நபித்தோழர்களை விமர்சிப்பது, அவர்களை ஏசுவது, அவருடைய அந்தஸ்தை குறைத்து பேசுவது, இதன் மூலமாக தங்களுடைய வழிகேட்டை அவர்கள் எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றுக்கான ஹதீஸை நான் சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழர்களில் பல அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். அந்த அந்தஸ்துகளை உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு பிறகு சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய 6 பேர். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் 10 நபித்தோழர்களுக்கு சொர்க்க நற்செய்தி சொன்னார்கள். ஆகவே நபித்தோழர்களிலே மிகச் சிறந்தவர்கள் டாப் 10 என்று சொன்னால் முதலில் ஒரே ஹதீஸில் சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேர். ஆகவேதான் வித்தியாசம் அந்தஸ்திலே கூடும் குறையும். ஒரு நபித்தோழர் இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் அந்தஸ்திலே குறைந்திருப்பார், அவரை விட இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் அந்தஸ்திலே குறைந்து. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிலே தான் நாடுவோரை தேர்ந்தெடுக்கிறான். தான் நாடுவோடைய அந்தஸ்தை, அவருடைய கொள்கை, அவருடைய இபாதா, அவருடைய அறிவு, அவருக்கு அல்லாஹ் புரிந்திருக்கக்கூடிய நலன், அதை கொண்டு அல்லாஹ் உயர்த்துகிறான். ஆகவேதான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீத் 57வது சூராவுடைய 10வது ஆயத்தில் சொல்லக்கூடியது நீங்கள் கேளுங்கள். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் மக்கா வெற்றிக்கு முன்பு ஈமான் கொண்டு தர்மங்கள் செய்தார்களே, அவர்கள் அதற்கு பிறகு வந்தார்களே, அவர்களோடு சமமாக மாட்டார்கள். 2 பேரும் சமமாக மாட்டாங்க. மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்தவங்க, மக்காவை அல்லாஹ்வுடைய நபி வெற்றி கொண்ட பிறகு பின்னாடி முஸ்லிம் ஆனவங்க, இவங்களும் அவங்களும் சமமாக மாட்டாங்க. உலாயிக அஅதமு தரஜதம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅத் வ காத்தல். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் சில தரஜாவை, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்தஸ்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவருடைய தர்மங்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய பாதைகள், அவருடைய தன்மைகள், இதை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ குல்லு வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. ஆனால் எல்லா நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அந்தஸ்துகள் வேறுபட்டால் கூட சொர்க்க வாக்களிப்பு செய்யப்பட்டதில் எந்த நபித்தோழருக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வால் சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் தான். அந்தஸ்தால் ஒரே ஹதீஸில் 10 நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நற்செய்தி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். வேறு நேரத்தில் சில நபித்தோழர்களை தனித்தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சொர்க்க நற்செய்தி என்பது எல்லா நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. வஅதல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல் ஹுஸ்னாவை, சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இதிலிருந்து தெரியும், நபித்தோழர்களில் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளில் வித்தியாசம் வைத்திருந்தாலும் சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட அடிப்படையில் எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், சொர்க்கம் பெறக்கூடியவர்கள். ஆக நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. எந்த அடிப்படையில்? சொர்க்கவாசிகள் என்பதிலே எந்த விதத்தில் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் நினைத்து பாருங்கள், நம்மை யாரையாவது நாம் சொர்க்கம் போவோம், நரகம் போவோம் என்று ஏதாவது உறுதி நம்மால் சொல்ல முடியுமா? சொர்க்கம் போய்விடுவோம், அதில் எந்த சந்தேகம் இல்லை, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் நபித்தோழர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்ன? நம்முடைய ஈமான் முதல் நிலையாக நம்முடைய மரணம் வரைக்கும் இதே ஈமானுடைய இருப்பமா தெரியாது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்ல, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஏன்? எப்போது ஒரு இறக்கும் போது காபிரா கூட அவருடைய மரணம் ஆகிவிடலாம். ஏன்னா அவருடைய ஈமான் தடுமாறி நேர்வழி விட்டு விலகி போய்விட்டார் என்றால் என்ன ஆகிவிடும்? சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நபித்தோழரும் சொர்க்கவாசிதான். ஏன்? ஒரு நபித்தோழர் என்றாலே அவருக்கான அடையாளமாக, அளவுகோலாக சொல்லப்படுவது என்ன தெரியுமா? ஒருவர் எப்போது சஹாபி என்று சொல்லப்படும், அதற்கான அளவுகோல் என்ன, வரையறை, டெஃபினிஷன் என்ன? முதலாவது, ஒரு நபித்தோழர் என்றால் அவர் அல்லாஹ்வை, நபியை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். ஈமான் அவரிடம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நபியை நேரில் கண்கூடாக பார்த்திருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த ஈமானுடனே அவர் இறந்திருக்க வேண்டும். எப்போது அப்படி இறக்கவில்லையோ, முர்த்ததாயிட்டாரோ, அவரை நபித்தோழர் என்று சொல்ல மாட்டோம். அவர் ஒரு சஹாபி அல்ல, அவர் ஒரு முர்த்தத். அவரை பின்பற்றுவதோ, அவரை சிறந்தவராக சொல்லுவதோ நம்முடைய மார்க்கத்தில் இல்லை.
இன்று நாம் யாருடைய பெயரையெல்லாம் ஒரு சஹாபி, நபியின் தோழர் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய நபியை ஈமான் கொண்டார்கள், நபியை கண்ணால் நேரில் பார்த்தார்கள். மூன்றாவது, அந்த ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருந்து அதே நிலையில் தான் மரணித்தார்கள். ஆகவேதான் அவர்களை சஹாபா, சஹாபி என்று நாம் சொல்லுகிறோம். சஹாபியாக்கள், நபி தோழியர் என்று சொல்லுகிறோம். ஆக இந்த அளவுகோல் படி நாம் நபி தோழர்களை சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை தெரிந்து கொண்டு படித்து கொண்டு அந்த கொள்கையிலே தெளிவாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபியின் தோழர்கள் விஷயத்தில் முதலாவது அவருடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் உயர்த்தி இருக்கிறான் என்று நான் சொன்னேன். நமக்கு மிக குறைவான நேரம் இருக்கிறது. பாருங்கள், மிக முக்கியமான அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவை தர வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உங்களை போன்ற மக்களை, சகோதரர்களே, உங்களை எல்லாம் இப்படி ஜும்மாவில் ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 நிமிடம் சந்திக்கிற நிலையிலிருந்து தான் நீங்களும் கல்வி தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நாமளும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இது உண்மையில் ஒரு பெரிய தலைப்பு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, படித்துக் கொள்வதற்காக, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்து நீங்கள் இந்த தீனை அறிவதற்கு சரியான சுன்னாவின் அறிஞர்களிடமிருந்து நீங்கள் இல்மை தேடிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. யார் நபித்தோழர், அவரை எப்படி ஒருவர் நபித்தோழர் என்று முடிவு செய்வோம், நபித்தோழர்களுக்கு அந்தஸ்துகள் எப்படிப்பட்டது, இதை பற்றி எதுவுமே அறியாத நிலை நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமே இன்றைய காலத்தில் ஒரு காஃபிர் ராஃபிதா தலைவன் செத்தால் கூட அவனுக்கு காயிப் ஜனாசா தொழுகை நடத்துகிற அளவுக்கு தான் உம்மத்து இருக்கிறது. நடத்துகிறவர்கள் யார்? சுன்னி முஸ்லிம்கள். இது எவ்வளோ பெரிய சோதனை பார்த்தீர்களா நமக்கு வந்திருக்கிற. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது அடிப்படை கொள்கைக்கான எந்த அறிவும் இல்லாத நிலையை நாம் அடைந்து விட்டோம். நம்முடைய எதிரி ஒருவன் எதிர்த்தால், எதிர்த்தவன் கொல்லப்பட்டால் அவனை ஷஹீத் என்று சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அவனே நமக்கு வெளிப்படையான உள்ளறுப்பு கொண்ட மிக மோசமான முனாஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு எதிரி என்பதை கூட அறியாமல், அதைவிட மோசமாக அவன்தான் நம்முடைய மக்களை பல தேசங்களில் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் கொன்று குடித்தவன் என்பதை கூட மறந்து போயிருக்கிற நிலையில் இருக்கிறோம் என்றால் நாம் எவ்வளோ பெரிய மறதி நோய் என்பது நம்முடைய மண்டை, நம்முடைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் மறதி நோய் இறங்கி இருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் இருக்குமா? ஆகவேதான் கேட்போம், 2 எதிரிகள் மோதிக்கொண்டால் நம்ம அல்லாஹ்வுடன் துஆ செய்வோம், 2 பேரும் மோதிக்கொண்டு சாகட்டும், அதுதான் விரும்புவோம். அதுதான் இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கிற போரின் போது நாம் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை. ஏன்? ஒருவன் வெளிப்படையான எதிரி, ஒருத்தன் முனாஃபிக்காக முஸ்லிம் உம்மத்திற்குள் ஊடுருவி விட்ட யூத கொள்கைகளை, சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய கொள்கையை, நம்முடைய அம்மா ஆயிஷாவை வேசி விபச்சாரி என்று பேசக்கூடிய கொள்கையை சொல்லுகிறவன். இன்னும் சொல்ல போனான், இந்த இறந்துவிட்ட காமினிக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கொமைனி, அவன்தான், அந்த மனிதன் தான் 1979 ஈரானிய புரட்சி என்பதை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றியவன். அவன் எழுதிய புத்தகத்திலேயே, ஃபிக்ஹ் சட்டங்களில் அவன் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களிலேயே அவன் உதாரணம் சொல்லக்கூடியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? பன்றி நாய் என்ற உதாரணம். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எவ்வளவு பெரிய உதாரணம் அவன் சொல்லுகிறான். ஆதாரங்கள் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஆதாரங்களை அறிந்து கொள்ள அவர்தான் புத்திசாலியாக ஆவார். அப்படிப்பட்ட கொள்கையின் பரம்பரையிலே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய குஃப்ர் கொண்டவர்கள் தான் இந்த ராஃபிதா ஷியா. பாருங்கள், அவன் அமெரிக்காவை எதிர்த்தான் என்றால் அவன் கொல்லப்பட்டால் ஷஹீத் என்று மக்கள் பேசுகிறார்கள். இது எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? ஒரு அபுஜஹல் இருந்து, அபுஜஹல் அமெரிக்காவை எதிர்த்து அவன் கொல்லப்பட்டால் அபுஜஹலை ஷஹீத் அபுஜஹல் என்று மக்கள் சொல்லிவிடுவார்கள். இன்று அதுதான். அதான் அமெரிக்காவின் எவனை எதிர்த்தானோ அவன் கொல்லப்பட்டு அவன் ஷஹீத் என்று ஆகிவிட்டான். ஆனால் அவனுடைய அகீதா என்ன, அவன் கொள்கை என்ன?
அவன் எதிர்த்தால் நல்லது, எதிர்க்கட்டும், அதை சந்தோஷமாக வரவேற்போம். ஆனால் அது உண்மை அல்ல என்பது நமக்கு தெரியும். அதில் எல்லாம் நாடகம் இருப்பது நமக்கு தெரியும். அவ்வளவு நாடகத்தை அறியாத முட்டாள்களாக நம்முடைய முஸ்லிம்கள் ஆகிவிட மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம், அல்லாஹ்வோட துஆ செய்கிறோம். ஆனால் அந்த முட்டாள்தனத்தை, ஏமாற்று தில்லு முள்ளுத்தனத்தை ஊடகங்களை கொண்டு அவனை ஹீரோயிசமாக காட்டி உலகம் முழுக்க இருக்கிற சுன்னி முஸ்லிம்களை கொண்டாடக்கூடிய நிலையை அவன் ஏற்படுத்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் யார் தெரியுமா? யகூதிகளும் நசாராக்களும் தான். ஏன் எங்கேயாவது அஹ்லு சுன்னாவுடைய கல்வி உள்ள ஆலிம் யாராவது இதை சொல்வாரா? சொல்ல மாட்டார். தெரியும். யார் ராஃபிதாவுடைய கொள்கையை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப எளிமையாக சொல்லுவோம், உன்னை, உன் தாயை, உன் தந்தையை, உன் பிள்ளையை காஃபிர் என்று ஒருவன் சொல்லுகிறான், உன் முன்னாடி முகத்துக்கு எதிராக நீ ஒரு காஃபிர் என்று சொல்லும் பொழுது அவன் அமெரிக்காவில் தான், நீ அவனை ஷஹீத் என்று சொல்லுவாயா? இதுதான் நாம் கேட்போம். அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நரகவாசி என்று சொல்லுகிறான், நீ உன்னை காஃபிர் என்று சொல்லுகிறான், நீ நரகவாசி என்று சொல்லுகிறான். உன்னை சொல்லுவதை விட, உன் தாயை சொல்லுவதை முஸ்லிம் உம்மத்துடைய ஈமானிய தாய் ஆயிஷாவை நரகவாசி என்று சொல்லுகிறான். அதுதான் அவனுடைய கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது அவன் கொல்லப்பட்டால் சந்தோஷம் அடையுமா அல்லது ஷஹீத் என்று கொண்டாடுவோமா? என்றால் நமக்கு அறிவில்லை. ஜஹல், அறியாமை நம்மிடம் மிகப்பெரிய அளவுக்கு பரவி போய் கிடக்கிறது சகோதரர்களே. நல்ல மக்களிடம் பரவி கிடக்கிறது. அறியாமையின் காரணமாக அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறியாமலே இப்படிப்பட்ட பேச்சுக்களை சாதாரணமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், நேர்வழி காட்ட வேண்டும். நாம் அந்த நம்முடைய சகோதரர்களுக்கு துஆ செய்கிறோம். என்றால் இந்த இடத்தில் நம்முடைய சகோதரர்கள், நம்மில் இருக்கிற மக்கள் இந்த ராஃபிதாக்களால் ஏமாற்றப்பட்டார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும், முதலில் அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி தோழர்களை பற்றிய கொள்கையை, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்காக நேரம் ஒதுக்குங்கள். சரியான அஹ்லு சுன்னா சலஃபி ஆலிமிடம், சலஃபி பாதையிலே அஹ்லு சுன்னாவுடைய சரியான குர்ஆன் சுன்னா ஹதீஸ் அடிப்படையில் தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்களிடம், தாயிகளிடம் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு மிக கவலைக்குரிய, ஒரு மிகப்பெரிய சோதனையான நிலை இது. ஆகவே நாம் நம்முடைய சகோதரர்கள் இதற்கு முன்பு இந்த ராபிதா ஷியாக்களால் ஈரானிலும், ஈராக்கிலும், யமனிலும், சிரியாவிலும், லெபனானிலும், இன்னும் கஸாவிலும் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் சுன்னி முஸ்லிம்கள், எல்லோரும் சுன்னி முஸ்லிம். அவர்கள் பிதத் செய்தவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், நாம் துஆ செய்வோம். ஆனால் சுன்னி முஸ்லிம்கள் மீது கொண்டிருக்கிற ராபிதா ஷியாவுடைய குரோதம் என்பது 1000 வருடங்களுக்கு மேல் இருக்கிற குரோதம். அவர்கள் அதே கண்ணோட்டத்தில் தான் சுன்னி நாடுகளை கைப்பற்றுவதற்கு, அவர்கள் மக்கா மதினாவை கைப்பற்றுவதற்கு எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். வரலாறு தெரியவில்லை என்றால் வரலாறை தேடி படியுங்கள். அதே மக்காவில் ஹரமிலே அவர்கள் செய்த அழிச்சாட்டியங்கள் எத்தனை எத்தனை தெரியாது நிறைய பேருக்கு. அவர்கள் அழிச்சாட்டியங்களை ஒரு 30 வருடம் 20 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் ஹரமுக்குள் செய்த அழிச்சாட்டியங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவ்வளோ ஆயுதங்களோடு ஹரமிலே தவாப் செய்கிற நேரத்தில் ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்தவர்கள் தான் அவ்வளோ பெரிய ராபிதா ஷியா கூட்டம், ஈரானிலிருந்து வந்த கூட்டம். ஆக இது மிகப்பெரிய வரலாறு. இதெல்லாம் தொடரை போல தொடர்ந்து அந்த வரலாறை தோல் உரிச்சு சொல்லப்பட வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் அறியாமல் முட்டாள்தனமாக நாம் நம்முடைய எதிரியை ஹீரோ என்று சொல்லி கொண்டு தான் இருப்போம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஆகவே நேரம் குறுகியது. அல்லாஹ் நமக்கு தெளிவை, நேர்வழியை காட்டுவானாக. நாம் நம்முடைய சஹாபாக்களில் அவர்களுடைய அந்தஸ்துகளை நாம் உயர்வாக நம்புகிறோம். அவர்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள் நம்ப வேண்டும். அவர்களை விமர்சிப்பது, அவர்களை குறைபடுத்தி பேசுவது, அவர்களை திட்டுவது, அவர்களை இழிவுபடுத்துவதை போன்று பேசுவது அனைத்தும் ஹராமானதாக. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை இழிவுபடுத்துவது குஃபுர், அல்லாஹ்வை நிராகரிக்கிற அளவிற்கான குற்றம் என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அவை நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். நேரான பாதையில் சுன்னாவின் மக்களோடு சேர்ந்திருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா நேரத்திலும் சுன்னாவை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவி, சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுங்கள். சரியான முறையில் எல்மை கொடுப்பதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ரமதானுடைய காலத்தில் இபாதத்துகளில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கும் எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரலாம்,
நம்ம அல்லாஹ்வோட போய் நிற்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் நம்முடைய ஒரே கேள்வியாக இருக்க வேண்டும். ஆக இன்று நடந்து கொண்டிருக்கிற ஃபித்னாக்களுக்கு மத்தியில் அதை பேசிக்கொண்டு அதிலேயே தர்க்கங்கள் செய்து கொண்டு அந்த அரசியலிலே போட்டு இந்த என்னமோ நாம் எங்கோ இங்கே இருந்து கொண்டே அத்தனை மாற்றுவதைப் போல நாம் பேசிக்கொண்டு அதில் நம்முடைய எதிரிகளையே புகழ்ந்து கொண்டு நம்மை கொன்று குவித்த நம்முடைய மக்களை கொன்று குவித்தவனை ஹீரோவாக பேசிக் கொண்டிருக்கிற மடமைத்தனத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும், தப்பிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.